ஹாய் எவ்ரிபடி, சாய் சுந்தர், சென்னை மாடல். என்னோட ஃபேட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி வீடியோல நான் வீட்லயே மசில் பில்ட் பண்ணினேன் அப்படிங்கறது சொன்னேன். இந்த வீடியோல அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போக போறேன். கம்பைன்ட் வித் அதோட சயின்ஸும் கொஞ்சம் சொல்ல போறேன். மசில் பில்டிங் பொறுத்தவரையில 4 மெயின் ஃபேக்டர் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஃபேக்டர்ல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா கூட ரிசல்ட்ஸ் அவ்வளவு ஆப்டிமலா இருக்காது. ஈட், ஸ்லீப், ஒர்க் அவுட், ரிப்பீட்னா என்ன அர்த்தம்னா கன்சிஸ்டன்சி. நீங்க மிச்ச 3 விஷயத்தையும் எவ்வளவு கன்சிஸ்டன்டா பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லாங் டேர்ம்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சாப்பாடு பொறுத்தவரை எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேலரிஸ் தான். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா கேலோரிக் சர்ப்ளஸ்லயோ கேலோரிக் மெயின்டெனன்ஸ்லயோ ஆப்டிமலா மசில் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. என்னோட கேஸ்ல என்னால டெபிசிட்ல கூட ஒரு 200 to 300 கேலரி டெபிசிட்ல கூட என்னால ஆப்டிமலா மசில் பில்ட் பண்ண முடிஞ்சது. 300 கேலரிஸை தாண்டி டீப்பா டெபிசிட்டுக்கு போக போக எனர்ஜி கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனால மேக்ஸிமம் அவுட்புட் என்னால ஜெனரேட் பண்ண முடியல. அதனாலவே மசில் growth ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ ஒரு ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 to 300 கேலரிஸ் ஆஃப் டெபிசிட் நீங்க மேக்ஸிமமா கொண்டு போகலாம். முடிஞ்சானா மெயின்டெனன்ஸ்லயே ஓட்டலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சாப்பாடு பொறுத்தவரையிலும் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் 1 கிராம் per pound of your body weight ஆப்டிமலா இருக்கும். இதுக்கு கீழே போனாலும் உங்களால மசில் பில்ட் பண்ண முடியும். ஆனா பெஸ்ட் வே 1 கிராம் per pound. இப்ப என்னோட கேஸ்ல இன்னொரு ரீசெண்டான ஒரு டிஸ்கவரி என்ன அப்படின்னா கேலோரிக் சர்ப்ளஸ்ல போகும்போது அந்த சர்ப்ளஸ் புரோட்டீன்னால இருந்ததுன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் வெயிட் போட மாட்டேங்கிறேன். புரோட்டீன் எத்தனை வெயிட் போட மாட்டேங்குதுங்கிறதுனாலயே 1 கிராம் per pound அதிகமா போனா பெனிஃபிஷியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட கேஸ்ல மசில் பில்டிங்ல இன்னொரு டிஸ்கவரி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் பண்ணிட்டு இருந்தப்போ 2 மீல் தான் சாப்பிடுவேன். சோ அதே 150 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 மீல்ல சாப்பிட்டுட்டு இருந்த போது எனக்கு எஃபெக்ட் கம்மியா இருந்தது. அதே 150 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நான் 3 to 4 மீல்ஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது எனக்கு எஃபெக்ட் மச் பெட்டரா தெரிஞ்சது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் அப்சார்ப்ஷனுக்கும் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் பாடியில ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதாவது உங்களுக்கு மினிமம் 20 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருந்ததுன்னா தான் புரோட்டீன் சிந்தசிஸை ட்ரிகர் பண்ணும். புரோட்டீன் சிந்தசிஸ்னா உங்க புரோட்டீன் மசில் டெவலப்மெண்ட்காக யூட்டிலைஸ் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸே மினிமம் 20 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இன்டேக் இருக்கும்போது தான் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது சில ஸ்டடீஸ் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் மீல்ல பியாண்ட் 50 கிராம்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு போகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதோட அப்சார்ப்ஷன் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லுது. சோ நீங்க 50 கிராம்ஸுக்கு மேல புரோட்டீன் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒரு மீல்ல சாப்பிடுறீங்களோ அந்த எக்ஸ்ட்ரா புரோட்டீன் உங்களுக்கு மசில் பில்டிங்காக போகல அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது. மேபி நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருந்திருக்கும். பிகாஸ் நான் 2 மீல்ல 150 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனை கிராம்ப் பண்ண வேண்டியிருந்தது. அதனால இந்த 50 கிராம்ஸுக்கு மேல பாடி அப்சார்ப் பண்ணாததுனால அது மசில் பில்டிங்காக போகல போல. இன்ஃபேக்ட் என்னோட கேஸ்ல நான் எப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறுத்தினேனோ அப்போவே மசில் பில்டிங் பயங்கர ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மல்டிபிள் மீல்ஸ் டே நான் சாப்பிட என்னால மசில் இன்னும் ஃபாஸ்டா பில்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ மேபி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆப்டிமலா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் மசில் பில்டிங்காக. சாப்பாடுல முக்கியமான ஃபேக்டர் இன்னொன்னு என்னன்னா சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு சாப்பாடுல என்ன கிடைக்கலையோ அது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்க சப்ளிமெண்டா எடுக்கலாம். நீங்க இன்ஃபேக்ட் புரோட்டீன் டார்கெட்ஸே நீங்க ரீச் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா நீங்க வே புரோட்டீன் தாராளமா யூஸ் பண்ணலாம். வே புரோட்டீன் கெடுகல், அதுல ஸ்டெராய்டு இருக்குங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தப்பான அபிப்பிராயம் எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வே புரோட்டீன் பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ பண்றேன். பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வே புரோட்டீன் இஸ் பெர்ஃபெக்ட்லி சேஃப். நீங்க புரோட்டீன் டார்கெட்ஸை ரீச் பண்றதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் மெயின் சப்ளிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3s. நீங்க சீ கார்ட் இந்த மாதிரி ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி ஃபிஷ் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ மசில் பில்டிங்கோட கான்டெக்ட்ல ஒமேகா 3s எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மசில் சோர்னஸ் எல்லாம் ஃபாஸ்டா ஹீல் பண்ணும். டாம்ஸ்னு சொல்லுவாங்க, DOMS, டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மசில் பில்டிங் ப்ராசஸே எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க மசிலை டேமேஜ் பண்றீங்க. அந்த டேமேஜை ரிகவர் பண்ண உங்க மசில் இன்னும் ஃபாஸ்டரா பில்ட் ஆகும். இந்த மசில் சோர்னஸ்ல இருந்து உண்டான ரிகவரியை இன்னும் ஃபாஸ்டர் ஆகும் ஒமேகா 3s. அடுத்த சப்ளிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னீசியம் அண்ட் ஜிங்க். மேக்னீசியமும் ஜிங்க்கும் உங்க டெஸ்டாஸ்டரோனை பூஸ்ட் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். உங்க புரோட்டீன் அப்சார்ப்ஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மேக்னீசியம் பாத்தீங்கன்னா சாக்லேட்ல இருக்கு, நட்ஸ்ல இருக்கு. ஜிங்க் பாத்தீங்கன்னா எக் யோக்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனைனா நீங்க நேச்சுரல் ஃபுட் சோர்சஸ்ல இருந்து இதெல்லாம் எடுக்கணும்னு பார்க்கும்போது கேலரிஸ் எக்கச்சக்கமா சாப்பிட வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க இதை சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். நான் என்ன பண்ணுவேன்னா கோகோ பவுடரை நிறைய ரெசிபிஸ்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ கோகோ பவுடர்ல இருக்கிற மேக்னீசியமே ஒரு அளவுக்கு டெய்லி டோஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இன்னொரு மெயின் முக்கியமான கம்போனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்.
ஸ்லீப்பை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீப் எனஃபா இல்லைன்னா மசில் லாஸே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லீப்பை வந்து நீங்க பெட்டர் ஆக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு கிரானிக்கா ஸ்லீப் டிசார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மெலட்டோனின் சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ மெலட்டோனின்ங்கிறது உங்க பிரெயின் நேச்சுரலா வந்து செக்ரீட் பண்ணும் உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு, தூங்கும் போது ஹீலிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்றதுக்கு மெலட்டோனின் சொல்லி ஒண்ணு உங்க பிரெயின் செக்ரீட் பண்ணும். அந்த மெலட்டோனினை நேச்சுரலா செக்ரீட் பண்ணறதுக்கு சில ரெமெடிஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பனானாவையும் வால்நட்ஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு சாப்பிட்டீங்கன்னா மெலட்டோனின் செக்ரீட் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை தவிர மெலட்டோனின் வந்து சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல கிடைக்குது, டேப்லெட்ஸோட ஃபார்ம்ல கிடைக்குது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ்னாலவே வந்து ஸ்லீப் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதனால மசில் growth நல்லா ஆயிருக்கு. ஆனா இது நான் ட்ரை பண்ணினது கிடையாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு லாங் டேர்ம் ஸ்டடியும் மெலட்டோனின் பத்தி நான் பார்த்தது கிடையாது. அது வந்து டிபெண்டன்சி உருவாக்குமா உருவாக்காதா, ஷார்ட் டேர்ம்ல ஒரு 3 months வரைக்கும் ஸ்டடி பண்ணிருக்காங்க. மெலட்டோனின் இருந்தாதான் உங்களால தூங்க முடியுங்கிற மாதிரி டிபெண்டன்சி 3 மாசத்துக்கு உருவாக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு லாங் டேர்ம் ஸ்டடியும் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சோ ஆக மொத்தமா உங்க ஸ்லீப் சரியில்லைன்னா அதை எப்படியாச்சும் சரி பண்றதுக்கு வழி பாருங்க. இது எல்லாத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு மெயின் கம்போனன்ட் என்ன அப்படின்னா ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் பொறுத்தவரையிலும் உங்க மசில் பில்ட் பண்ணணும்னா ஒரு ட்ரைனிங் ஸ்டிமுலஸ் ஒண்ணு வேணும். அதாவது மசிலுக்கு வந்து ஒரு ரீசன் வேணும் க்ரோ ஆகிறதுக்கு. அந்த ட்ரைனிங் ஸ்டிமுலஸ் உருவாக்குறதுக்காக நீங்க ஒரு சில விஷயம் எல்லாம் மெயினா ஃபாலோ பண்றது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3 நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் ஒரு வாரத்துல. அடுத்த முக்கியமான விஷயம் ஒர்க் அவுட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு மேல ஒரு ரெப் கூட பண்ண முடியலங்கிற லெவலுக்கு ஒரு ஒர்க் அவுட்லயுமே ட்ரெயின் பண்ணணும். முக்காவாசி ஒர்க் அவுட்ஸ்லயுமே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணணும். இதுக்கு மேல ஒண்ணு கூட பண்ண முடியலங்கிற லெவலுக்கு. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஸ்குவாட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணீங்கன்னா பயங்கர ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே பைசெப்ஸ் ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் கம்மி. சோ நீங்க அதை தாராளமா ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணலாம். மிஞ்சி போனா என்ன ஆகும், வெயிட்டை வந்து கீழே போட்டுருவீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு இன்ஜுரி எதுவும் ஆகாது. இதே வந்து பெஞ்ச் பிரஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க செஸ்டுக்காக, அது வந்து ரிஸ்கி ஆகலாம். சோ கம்ப்ளீட் ஃபெயிலியர் வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது. பண்றீங்கன்னா ஹெல்ப் பண்ணறதுக்கு யாராவது கூட வச்சுட்டீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் வரைக்கும் தாராளமா பண்ணலாம். இதுல ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடுக்கு பெஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஓன் பர்சனல் ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்றதுக்கு பிளான் பண்ணணும். இப்போ ஒரு 40 kgல வந்து உங்களால 6 ரெப் பண்ண முடியுதுன்னா அதை 8 ரெப்புக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். சோ அந்த மாதிரி ப்ராக்ரெசிவா ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்க மசில் வந்து growthக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஒரு ஸ்டிமுலஸே உருவாகும். ஒரு ரெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெப்பிட்டிஷன், ஒரு கான்சென்ட்ரிக் மூவ்மெண்ட், ஒரு எக்ஸென்ட்ரிக் மூவ்மெண்ட், அப் அண்ட் டவுன், கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், அது வந்து ஒரு ரெப். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்க ரெப் ரேஞ்சை பேஸ் பண்ணிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங், என்டியூரன்ஸ் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா உங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா மேபி மசில் growth இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரென்த் தான் வந்து மெயின் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் லிஃப்டர்ஸ் இருக்காங்க, வெயிட் லிஃப்டர்ஸ் தலைக்கு மேல ஒரே ஒரு ரெப் தான் பண்ணுவாங்க. சோ 1 ரெப் மேக்ஸ்னு சொல்லுவாங்க. 1 ரெப் மேக்ஸ் மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டே போவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மசில் growth இருக்காது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங் தான் இப்ப நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், மசிலே வந்து grow பண்ண வைக்கிறதுக்கு. ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங்க்கு என்ன சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 reps to 15 reps வரைக்கும் ஒரு ரெப் ரேஞ்ச். அதாவது 6 repsனா என்னது, 6க்கு மேலே பண்ண முடியல to 15க்கு மேல பண்ண முடியலங்கிறது ஃபெயிலியர் வரைக்கும் நீங்க ட்ரெயின் பண்ணணும். சும்மா 5 kg டம்பல் வச்சுட்டு 15 reps மட்டும் பண்ணா வேலைக்கு ஆகாது. So 6 reps to 15 reps வந்து உங்க மசில் growth ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்கு மேல 15 repsக்கு மேல போச்சுன்னா அது என்டியூரன்ஸ் ட்ரைனிங் கணக்காயிடும். அதாவது அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்காக, உங்களோட என்டியூரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆயிடும், மசில் growthக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாது. So இந்த 6 rep to 15 rep ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரி உங்க வெயிட்ஸை வந்து நீங்க செட்டப் பண்ணிக்கணும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஒர்க் அவுட்ல நான் வந்து ரீசெண்டா லேர்ன் பண்ணினது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் பிட்வீன் செட்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம ஜிம்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது மாஸ்டர் எல்லாம் எப்படி பழக்குவாங்கன்னா, நீங்க ரெஸ்டே விடக்கூடாது, 1 minute தான் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா மொத்தமா வேஸ்ட், உடனே அடுத்தது பண்ணிக்கிட்டே போகணும், அப்பதான் மசில் grow ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப ரீசென்ட் ஸ்டடிஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ரெஸ்ட் விட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அடுத்த செட்டில் வந்து உங்களோட ரெப்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும், உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா பெட்டரா இருக்கும். அதுதான் வந்து இன்னும் பெட்டர் மசில் growthக்கு லீட் பண்ணுது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சோ எனஃப் ஆஃப் ரெஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எனக்கு என்னோட பிராக்டிக்கல் கேஸ்ல வந்து நிறைய ரெஸ்ட் விடும்போது இன்னும் மச் பெட்டரா ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்தது என்னன்னா, ஹை வால்யூம் வர்சஸ் ஹை இன்டென்சிட்டி. இது வந்து ரொம்ப வருஷமா டிபேட் நடந்துகிட்டே இருக்கு, எது வந்து இன்னும் ஜாஸ்தி மசில் growthக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு. ஹை வால்யூம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட்டே இல்லாம இல்ல ரொம்ப கம்மி வெயிட்டா நிறைய ரெப்ஸ் பண்றது. அதாவது நீங்க புஷ்அப்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணலாம் புஷ்அப்ஸ், அது வந்து ஹை வால்யூம். ஹை இன்டென்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா,
பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 40 kg 50 kg வச்சு பண்ணீங்கன்னா உங்களால 9 reps 10 reps தான் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹை இன்டென்சிட்டி பயங்கர ஹையா போக போக உங்களோட ரெப்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். சோ இது ரெண்டுல வந்து எது மசில் growthக்கு ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு ரொம்ப டிபேட் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா இது ரெண்டுமே கம்பைண்டா நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி growth இருக்கு அப்படின்னு சொல்லுது. நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஒர்க் அவுட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மசில் குரூப்பையுமே வந்து வாரத்துல 2 வாட்டி ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு வாட்டி ஹை வால்யூமும் ஒரு வாட்டி ஹை இன்டென்சிட்டியும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மேபி மச் பெட்டர் அவுட்கம் உங்களுக்கு வரும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரிப்பீட்ங்கிற ஃபேக்டர், கன்சிஸ்டன்சி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்ந்து சேம் திங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சாப்பாடு, உங்க தூக்கம், உங்க ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே ப்ராப்பரா செக்ல வச்சுக்கிட்டு அதே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரிப்பீட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கன்சிஸ்டன்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சென்னை மாடல் _ இன்ஸ்டாக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் கூட அனுப்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் அடிங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னா subscribe to my channel. And until the next video, this is Sai Sundar signing off.